வெளி மாநிலங்களுக்கு தமிழக முதலீடுகள் செல்வதாக பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் எனவும், இதனால் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலை உருவாகும் என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் அமைந்துள்ள அலிசன் இந்தியா டிரான்ஸ்மிஷன் இந்தியா நிறுவனத்தின் புதிய விரிவாக்க தொழிற்சாலை பகுதியினை தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா துவக்கி வைத்தார். முன்னதாக தொழிற்சாலை பகுதியினை பார்வையிட்ட அமைச்சருக்கு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டேவிட் கிராசி செயல்பாடுகளை தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய விரிவாக்கம் தொழிற்சாலை பகுதி மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட இன்ஜின் ஆகியவற்றை பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார். பிரபல கார் நிறுவனமான BYD தொழிற்சாலை வேறு மாநிலத்திற்கு செல்வதாக பொய் பிரச்சாரத்தை செய்ய வேண்டாம். BYD தொழிற்சாலையின் நிலை குறித்து அந்த நிறுவனமே பதில் அளித்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்று எதிர் அணிகள் இருப்பவர்கள் பேசுவதால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிறுவனங்களை வேறு மாநிலத்திற்கு மாற்றும் நிறுவனத்துடன் கூட்டணியில் இருப்பதாக சந்தேகத்தை எழுகிறது. இது போன்ற செயலை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, தொழிற்சாலை நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயப்பன், அர்ஜுனன் மற்றும் தொழில் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அது பொய் தான் தெரியல, ஆனா பொய் ஆயிடுச்சுன்னு தெரியல உங்களுக்கு. எங்களுக்கு தெரியும் அது பொய்ன்னு, அதனால கம்மி இருக்கும். இன்னைக்குதான் அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த இண்டஸ்ட்ரியே சொல்லிடுச்சு, உங்களையும் சொல்லிட்டாங்க. BYD ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு முதலீடும் இங்க இதெல்லாம் தவறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்துல இன்னொரு நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அளவுல முதலீட்டாளர்கள் எங்க முதல்ல வர்றது தமிழ்நாட்டுக்குள்ளதான் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் அந்த கதவை தான் தட்டுகிறார். அதற்கு காரணம் இங்கதான் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, எல்லா விதமான பாலிசி இன்புட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி கவர்மெண்டோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. எங்க சென்றாலும் ஒரு இந்த பேஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, இது கூட பாருங்க 9 மாசத்துல கிரவுண்ட் பிரேக்கிங்ல ஜிம் 2024ல போட்ட கையெழுத்து இன்னைக்கு திறந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, வேலையே முடிச்சு. இது எத்தனை மாநிலங்களை பார்க்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி யாரையோ சொல்றதெல்லாம் நம்பிட்டு உட்காராதீங்க. இன்னொன்னு, எதிரணியில இருக்க சில தலைவர்கள் இப்படி பொய் செய்திகளை பரப்புவது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான வேலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர்கள் எப்ப வேணா என்ன போன் பண்ணி கேட்கலாம், எப்ப வேணா எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட. அந்த மாதிரி வர ஒரு முக்கியமான முதலீடுகளை, இந்தியாவில் வர முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு இல்லை. ஆனா நாம முடிவு பண்ணோம், நம்ம ஊருக்கு நம்ம தலைவர் எந்த இடத்துல யாருக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படிப்பட்ட முதலீடு, அந்த முதலீட்டு மூலமா இங்க ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் பிளஸ் கிடைக்குது. இப்ப ஆலிசன் எடுத்துக்கோங்க, ஆலிசன் ஏற்கனவே இங்க இருக்காங்க, இவங்களோட லோக்கலைசேஷன் எவ்வளவுன்னு பாருங்க. இவங்க
எவ்வளவு அவங்க இங்க வெளிநாட்டுல வரல ஒரு $2000 கொடுத்த ஒரு பார்ட் வெளில வாங்குறாங்க. இன்னைக்கு லோக்கலைஸ் பண்ணிட்டு $200 வாங்குறாங்க. 10 மடங்கு கம்மியா லோக்கலைஸ் ஆயிருக்கு. நம்ம ஊர்ல அதே குவாலிட்டி. ஏன் இன்ஃபேக்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூரோப்ல இருக்கிற குவாலிட்டியோட பெட்டரா தமிழ்நாட்டுல கிடைக்குதுங்க. என்ன எப்படி நீங்க பண்றீங்கன்னு தெரியலன்றாங்க. ஸோ அப்படி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. உலகமே தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியை, தமிழ்நாட்டோட தொழில் திறனை, தமிழ்நாட்டோட மக்களோட திறனை, தமிழ்நாட்டோட டேலண்ட எது திராவிட மாடல் அரசாங்கங்கள் இப்போ ஏறத்தாழ் 100 ஆண்டுகளாக வளர்த்து எடுத்திருக்கும் இந்த தமிழ்நாட்டோட டேலண்ட உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா முதலீட்டாளர்களும் இங்க படையெடுத்து வராங்க. இங்க இருந்து இந்த மாதிரி நேரத்துல உங்களால எதுவும் இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இல்லாட்டியும் தயவு செய்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பாதீங்கன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. இதை தயவு செஞ்சு எப்ப வேணா யாராக இருந்தாலும், எதிரணியில் இருக்கும் யாராக இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி டைரக்டா கேளுங்க. இல்லை எனக்கு நீங்க சொல்லுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி செய்திகளை பரப்பி வர முதலீடுகளை வேற எங்கேயா திசை திருப்பு வேலையை யாரும் செய்யக்கூடாது. எங்களுக்கெல்லாம் இப்ப என்ன சந்தேகம் வச்சா தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்காங்களா? இப்ப இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலாம் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். இப்ப யோசிக்கும் போது பார்த்தா இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணாங்க யோசிச்சா, அப்ப ஒருவேளை வேற யாரோடைய கூட்டணியில இருக்காங்களோ, இது தமிழ்நாட்டுல வர முதலீடுகளை வேற ஏதாவது மாநிலத்துக்கு ஒரு சில பேர் செய்யறாங்களே, அவங்களோட கூட்டணியில இருக்கிறனால ஒருவேளை அந்த மாநிலங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களோன்ற அளவுக்கு யோசிக்கிறேன். இப்படி இருந்தா தயவு செஞ்சு இன்றோடு அதை நிறுத்த வேண்டும். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்கிறது, திகழும். என்றென்றும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக.